இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 3 டீஸ்பூன் தனியா, அப்புறமா 10 காஞ்ச வத்தல். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் போட்டுடலாம். ஒரு 10 பல் வெள்ளைக்கூடு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே அந்த இஞ்சியோட மணம் நமக்கு நல்லா கிடைக்கும். அப்புறம் 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வதக்கின பிறகு ஆற விட்டு இதையும் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சிது. அப்புறம் ஒரு பேனை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் குட்டி குட்டியாக. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 4 பச்சை மிளகாவை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம் கழுவி. அதையும் இது கூட போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு, அதை இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். நல்லா கிண்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மசாலா பிடிச்ச மாதிரி ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்கட்டும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். தேவையான அளவு தண்ணி, சிக்கன் வேகிறதுக்காண்டி ஒரு 1/4 கப் 1/2 கப் தண்ணி விட்டுக்கலாம். விட்டு நம்ம மூடி வேக வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக நம்ம லெமன், 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் சுக்கா ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.